மக்களே, தலைமுடி ஆரோக்கியத்துக்கு நம்ம வீட்டில் எளிதாக பயன்படுத்துறது இதெல்லாம் நம்ம ரெகுலராக பயன்படுத்தினால என்ன ஆகுனா முடி கொட்டாது, பொடுகு வராது. இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மண்டையில் வந்து சூடு நிறைய இறங்குதில்ல, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இதெல்லாம் வந்து இப்போ சிக்கன்லாம் சாப்பிட்றீங்க, அப்போ மண்டையில் ஏகப்பட்ட சூடு, அது வந்து முடி உதிர்தலுக்கு காரணமாக இருக்குது. அப்போ நம்ம வீட்டிலே இதற்கான ஒரு எளிய தீர்வு இருக்குது. அந்த தீர்வை தான் நான் இப்போ உங்கள் முன்னாடி சொல்கிறேன். நான் பயன்படுத்தி வருகிற ஒரு தீர்வு. வாங்க, வெந்தய பொடியை வச்சு நம்ம எப்படி வந்து தலைமுடி ஆரோக்கியத்திற்கான தீர்வை நம்ம எப்படின்னு பார்க்கலாம். வாங்க. தலைமுடி ஆரோக்கியத்திற்கு நம்ம தலைமுடி ஆரோக்கியமாச்சுன்னா ஷாம்பெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஷாம்பெல்லாம் பயன்படுத்தினா அழுக்கு போகும். ஆனால் வந்து அழுக்கோடு சேர்ந்து அந்த முடியோட ஆரோக்கியமும் சேர்ந்தே போயிடும். அதனால் வந்து நம்ம தலைமுடியை வந்து எப்படி சுத்தம் செய்கிறது, தினமும் சுத்தம் செய்யணும். எப்படி தினமும் நம்ம உடம்புக்கு சோப்பு போட்டு குளிக்கிறோம்ல, அது மாதிரி தலையை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் ஷாம்பு ஏதோ போட்டு பண்ணுறோம். நிறைய பேர் அது கூட பண்ணுறது கிடையாது. ஆனால் அப்படி கிடையாது. தலையில் தான் இன்னும் நிறைய அழுக்குகள் வந்து சேரும். ஏன்னா தலையில் முடியெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது தலை முடிக்குள்ளே நிறைய அழுக்குகள் போய் சேரும். அப்போ தினமும் தலையை சுத்தம் பண்ணணும். அதற்கு ஒரு இயற்கையான தீர்வு வரணும். தலைமுடியும் சுத்தம் பண்ணணும், தலைமுடி ஆரோக்கியமும் கெட்டு போகக்கூடாது. அதுக்கு என்ன வழி அப்படின்னா, இந்த தலைமுடியோட தலைமுடியில் சார்ந்து நிறைய பொடுகு பிரச்சனை இருக்குது. தலைமுடி உதிர்தல், அப்புறம் முடி நரைக்கிறது, முடி கொட்டுறது, இப்படி நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாகும். ஒரு எளிய வகையிலும் அது அமைய வேண்டும். ரொம்ப கடினமாக இல்லாமல் தினசரி வாழ்க்கையோட ரொம்ப எளிது. தலைமுடியை வந்து தூய்மையாக வச்சுக்கிறது ரொம்ப எளிது. ஏன்னா தினமும் தலைமுடியை தூய்மை செய்யணும். எப்படி நம்ம உடம்புக்கு தினமும் சோப்பு போட்டு குளிக்கிறோம்ல, அதே மாதிரி தான். அதுக்கு என்ன பண்ணால், இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் வெந்தயப்பொடி. இது வந்து வெந்தயப்பொடி கடையில் கேட்டாலே கிடைக்கும். இது வந்து பச்சை மாவு தான், வறுத்தெல்லாம் அவங்க அரைக்கலை. நான் கேட்டேன், அவங்க வறுத்தெல்லாம் அரைக்கலை, பச்சையாகவே அரைச்சிருக்கணும். அந்த மாதிரி வெந்தயம் தான் நல்லா நன்மை தரும். இப்போ வந்து இதில் கொஞ்சம் நம்ம தண்ணீர் எடுத்துருக்கோம். அந்த தண்ணீரில் ஒரு ஸ்பூன் நம்ம வெந்தயப்பொடி போட்டுக்கலாம். போதும். இதுவே அதிகமாக போட்டிருக்கேன். இது போதும். ஆண்களுக்கு இது போதும், பெண்களுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா பொடி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். கரைச்சி விட்டு வெந்தயப்பொடி தலையில் உள்ள சூட்டை எடுத்துரும். ஆனால் சிலவங்களுக்கு வந்து குளிர்ச்சி ஒத்துக்காது. சிலவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியானாலே, குளித்தாலே, பச்சை தண்ணியில் குளித்தாலே ஃபிக்ஸ் வரவங்கலாம் இருக்காங்க. அவங்க இதை பயன்படுத்தக்கூடாது. அவங்க இது ரொம்ப குளிர்ச்சியானது. தலைவலி, குளிர்ச்சினாலும் தலைவலி வரும். இந்த வெந்தயப்பொடி வந்து சிலருக்கு சூட்டுனால தலைவலி வரும், சிலருக்கு குளிர்ச்சினால், அளவுக்கு அதிகமாக தலை குளிர்ந்து விட்டால் தலைவலி வரும். அதனால் இந்த வெந்தயப்பொடியை வந்து ஒரு அரை மணி நேரம் இப்படி ஊற வச்சுருக்கணும். அரை மணி நேரம் கழித்து அது பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அப்புறம் நம்ம என்ன தலையில் வந்து இதை தடவி குளிக்கணும். தலையில் வந்து எண்ணெய் தடவிக்கலாம். குளிக்கிறதுக்கு முன்னாடி டெய்லி நல்லா எண்ணெய் தடவி, இது வந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அப்படியே பேஸ்ட் மாதிரி ஆகிடும். இதை வந்து பேஸ்ட் மாதிரி இன்னும் தண்ணி ஊற்றி குழச்சி நல்லா குளன்னு இருக்கிற மாதிரி தலையை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு, நம்ம தலையை ஒரு 10 நிமிஷம் கழித்து உடனே தலையை அலசிட்டோம் அப்படின்னா, தண்ணியில் அலசிட்டோம், குளிச்சிட்டோம் அப்படின்னா, தலையில் உள்ள எண்ணெய் பிசுக்கு முதற்கொண்டு எல்லாமே போயிடும். அழுக்கு, கிருமி எல்லாமே போயிடும். தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம தினமும் தலையை தூய்மை செஞ்ச மாதிரியும் ஆச்சு. இது ஒரு எளிதான தீர்வு. தினமும் ஒரு அரை கப்பு தண்ணீர், கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வெந்தயப்பொடி போட்டு ஊற வச்சு, இது ஒரு வழிமுறை. இப்போ வேறு என்ன நிறைய வழிமுறை இருக்குது. அதில் இது ஒரு வழிமுறை. தினமும் இதை வச்சு தான் க்ளீன் பண்ண. அப்புறம் பாசிப்பருப்பு, அது அந்த மாதிரி அது ஒரு மாவு இருக்குல்ல, அந்த மாவெல்லாம் போட்டு கூட க்ளீன் பண்ணலாம். வேறு வழிமுறைகள், அதில் இதில் ஒரு வழிமுறை. இது மாதிரி தினமும் இந்த தலைமுடியை க்ளீன் பண்ணும்போது யாருக்கும் வழுக்க விடாது, சொட்டை வராது, அப்புறம் வந்து முடி உதிராது, முடி நரைக்காது, முடி பொடுகு வராது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு. தினம் பாருங்கள், அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம தண்ணி ஊற்றி வெந்தயப்பொடியெல்லாம் வச்சோம். வெந்தயப்பொடி போட்டு அதை மிக்ஸ் பண்ணி வச்சு, இப்போ பாருங்கள் பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சா. அதை வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு இதை நல்லா தலையில் அப்ளை பண்ணணும். தலையில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து போய் நல்லா குளிச்சிடணும். தலையில் அப்ளை பண்ணலாம், முகத்தில் அப்ளை பண்ணலாம், கை கால் உடம்பு எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணலாம். தோலில் உள்ள தோல் கூட ஆரோக்கியமாகிடும். தலையிலையும் தோல் தானே, தலையிலையும் ஒரு தோல் இருக்குல்ல, அப்போ அது ஆரோக்கியமாகுது. அதில் உள்ள முடி சரியாக வளருது அப்படின்னா, அதில் உள்ள பிரச்சனைகளை இது சரி பண்ணுதுன்னா, அதே மாதிரி இது உடம்புலேயும் நீங்கள் பூசிக்கிட்டிங்கன்னா உடலில் உள்ள தோலில் உள்ள பிரச்சனையும் சரியாயிடும். நல்லா தேய்ச்சி குளிச்சிட வேண்டியதான். இது ஒரு சிறந்த தீர்வு, தற்காலிக எளிய தீர்வு.
தினமும் இதை பயன்படுத்துறதுல தப்பே கிடையாது. இன்னும் சில பொடிகள் நிறைய மூலிகைகளை கூட நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி அப்போ தலையில் அரை மணி நேரம் கழித்து தலையில் அப்ளை பண்ணணும். பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அப்புறம் வந்து தலைக்கு வந்து நீங்கள் ஏற்கனவே எண்ணெயும் தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சிட்டா வெறுமனே வறட்சியான தலைமுடியில் வந்து இதை தடவி அதை அலசுறதை விட ஒரு தலையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே இந்த பொடியை அப்ளை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியில் ஊற வச்சு அதை வந்து நீங்கள் பேஸ்ட் மாதிரி எடுத்து தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மண்டை ஓட்டில் படுற மாதிரி வேர்க்கால்களில் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி சொரிஞ்சு விட்டு மண்டையை நல்லா சொரிஞ்சு விட்டு தேய்ச்சி விட்டு அதன் பிறகு ஒரு 10 நிமிஷம் தான் தலையில் வச்சுருக்கணும். ரொம்ப நேரம் வச்சா தலை ரொம்ப குளிர்ச்சி அடைந்து தலைவலி வர ஆரம்பிச்சிடும். மோசமான தலைவலி அது. குளிர்ச்சினால் வரக்கூடிய தலைவலி மோசமான தலைவலி. அளவுக்கு அதிகமாக சூடானாலும் தலைவலி வரும், அளவுக்கு அதிகமாக குளிர்ந்தாலும் தலைவலி வரும். அதனால் நிறைய பேருக்கு வந்து குளிர்ச்சி ஒத்துக்காது. அப்படின்னா அவங்க இதை வந்து பயன்படுத்த வேண்டாம். சிலருக்கு வந்து பச்சை தண்ணியில் குளித்தாலே இழுப்பு வர்றவங்கலாம் இருக்காங்க, ஃபிக்ஸ் வர்றவங்கலாம் இருக்காங்க. அவங்க இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு தவிர்த்து விடலாம். அதனால் வந்து அவங்க வேறு வழிமுறை தான் அவங்க தான் தேடி கண்டுபிடிச்சிக்கணும். நன்றி. இது வந்து தினசரி பயன்பாட்டுக்கு இது ஒரு அற்புதமான தீர்வு. தலைமுடியை நம்ம தினமும் தூய்மை செய்யணும். இன்னும் நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதை நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். தலைமுடியில் நம்ம ஒரு கவனம் செலுத்தணும். அப்படி கவனம் செலுத்தாமல் போகிறனால தான் தலைமுடி சார்ந்த நிறைய ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கு காரணம். அதனால் அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. தலைமுடி இல்லைன்னா எவ்வளோ ஒரு நமக்கே அவமானமாக இருக்கும். நிறைய பேர் கேலி பண்ணுவாங்க, ஒரு நல்லாவே இருக்கிறதில்ல அது மாதிரி. அதனால் தலைமுடி ஆரோக்கியம் மிக மிக முக்கியம்.